பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன்னை கவிய மன்னன். குர்ஆனில் கூறப்படுகிற நபிமார்களின் எதிரிகளில் ஒருவன் ஜாலூத். இவன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்து விரோதியாவார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்திற்கு பின்னர் இஸ்ரவேலர்கள் மீண்டும் வழிகேட்டிற்கு சென்றனர். உலக வரலாற்றில் ஏராளமான நியாமத்துகளை பெற்ற கூட்டமும் அவர்கள்தான். அதிகமாக வழிகேட்டில் சென்றவர்களும் அவர்கள்தான். பெரும் பாவங்களை பகிரங்கமாக செய்தார்கள். பலர் சிலைகளை வழிபட ஆரம்பித்தனர். அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு பெரும் சோதனைகளை கொடுத்தார். அதன் காரணமாக அவர்களது எதிரிகள் பலம் பெற்றனர். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அவ்வாறே உங்களுக்கான ஆட்சியாளர்களும் சாட்டப்படுவார்கள். மக்களின் நல்ல தீய நடவடிக்கைகளை பொறுத்தே அவர்களுக்கான ஆட்சியாளர்களும் அவ்வாறே அமைகிறார்கள். நமக்கு நல்ல ஆட்சியாளர்கள் அமைய வேண்டுமெனில் நாமும் நம்மை திருத்திக் கொண்டு வாழ வேண்டும். இதன்படி இஸ்ரவேலர்களின் அநியாயங்கள் பாவங்கள் அளவுக்கு மீறி சென்றபோது அவர்களின் ஆட்சியாளர்களும் கடுமையானவர்களாக அமைந்தார்கள். இஸ்ரவேலர்களின் எதிரியான அமாலிகா கூட்டத்தினர் பலம் பெற்று ஏராளமான இஸ்ரவேலர்களை கொன்று குவித்தனர். பலரை கைதிகளாக பிடித்து தங்களது அடிமைகளாக மாற்றினர். அவர்களது ஊர்களை கைப்பற்றினர். மேலும் இஸ்ரவேலர்களிடம் இருந்த அவர்களுக்கு பல்வேறு வெற்றிகளை ஈட்டி தந்த தாபூத் என்னும் பரக்கத் பொருந்திய பெட்டியையும் தௌராத் வேதத்தையும் அபகரித்து சென்றனர். இந்த தாபூத் பேழையில் வைத்துதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது தாயார் இறைவனின் உத்தரவிற்கிணங்க நைல் நதியில் போட்டார்கள். இப்போது அந்த பெட்டிக்குள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அசா கைத்தடி இருந்தது. அந்த அசா அற்புதமான கீழே போட்டால் பாம்பாக மாறிவிடும். பாறையில் அடித்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். கடலில் அடித்தால் கடல் பிளக்கும். மேலும் அப்பெட்டிக்குள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த செருப்புகள், வானிலிருந்து இறங்கிய சிறப்புமிகு உணவான மண்ணு சல்வாவின் மிச்சங்கள், தௌராத்தின் சில பிரதிகள், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆடைகள், பொருட்கள் என நபிமார்கள் பயன்படுத்திய பரக்கத்தான பொருட்கள் அப்பெட்டிக்குள் இருந்தன. அது இஸ்ரவேலர்களோடு எப்போதும் இருந்ததால் வெற்றி அவர்களின் பக்கம் கைகட்டி நின்றது. இது போன்ற பரக்கத் பொருந்திய ஆசார் அடையாள பொருட்கள், பரக்கத்தையும் வெற்றியையும் தேடுவது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட காரியமாகும். போர்களில் நாயகர் நபித்தோழர் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போரின் போது தமது தலையிலிருந்து விழுந்து விட்ட தொப்பி தலைப்பாகையை தேடிக்கொண்டிருந்தார். காரணம், அதனுள் தான் அவர் தமது வெற்றிக்கு காரணமாக கருதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத் பொருந்திய முடிகளை வைத்திருந்தார். நல்லோரின் ஆசார்களை கொண்டு பரக்கத்தை தேடுவது மார்க்கத்திற்கு முரணானதல்ல என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். தாபூத் பெட்டி எதிரிகளின் வசமானதற்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான சோதனைகள் வந்தன. தொடர் தோல்விகளை சந்தித்தனர். இதற்கு பிறகான காலகட்டத்தில் தான் அல்லாஹ் அவர்களிலிருந்து நபி ஷம்வேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து வழிகாட்டியாக ஆக்கினார். இவர்களது வழிகாட்டலை பின்பற்றியதால் அந்த மக்களிடம் சிறிது சிறிதாக நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பித்தன. அம்மக்கள் நபி ஷம்வேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, எங்களை தலைமை தாங்கி நடத்தி செல்கிற வலிமை மிக்க ஒரு அரசரை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தனர். அதற்கு அவர்கள், நீங்கள் கேட்பது போன்ற ஒருவரை என்னால் பெற்றுத்தர முடியாது. காரணம், நீங்கள் கோழைகள். இப்போது இவ்வாறு இருப்பீர்கள், பிறகு அவருக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் மாறு செய்வீர்கள், அவருடன் சேர்ந்து எதிரிகளை சந்திக்க மாட்டீர்கள். எனவே நான் இறைவனிடம் இதற்காக பிரார்த்திக்க மாட்டேன் என்று மறுத்தார்கள். அதற்கு அம்மக்கள், விஷயம் ஒன்று போலல்ல, இப்போது நாங்கள் எதிரிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்களோடு மோத தயாராகவே இருக்கிறோம். இப்போது எங்களுக்கு தேவை வலிமை மிக்க ஒரு அரசர் மட்டுமே. அவரை இறைவனின் அனுமதியோடு எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்று வலியுறுத்தி கேட்டனர். இறுதியில் நபி ஷம்வேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களுக்காக பிரார்த்தித்தார்கள். தாலூத் என்பவரை அவர்களின் அரசராக அல்லாஹ் அடையாளம் காட்டினான். அப்போதும் கூட அவர் ஏழையாயிற்றே என்று குற்றம் சாட்டி புறக்கணிக்க தலைப்பட்டனர். தாலூத் ஏழையாக வீடுகளுக்கு தண்ணீர் சுமந்து செல்வராக இருந்தார். ஆனால் நபி ஷம்வேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்தான் அறிவாற்றலும் உடல் பலமும் உடையவர், அவரே உங்களுக்கான அரசர் என்று அறுதியிட்டு கூறிவிட்டார்கள்.
وقال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தான் தகுதியுடையவர்கள், மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட மேலாக அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளார். அல்லாஹ் தான் நாடியோருக்கு தன் அரசு அதிகாரத்தை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கு அறிபவன் என்று கூறினார். இவ்வுலகில் எத்தனையோ எளிமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் அவர்களின் அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது என்பது நமக்கு புரியாது. மேலும் இந்த தாலூத் தான் அல்லாஹ்வால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அரசர் என்பதற்கு அத்தாட்சியாக நீங்கள் உங்கள் எதிரிகளிடம் பறிகொடுத்த தாபூத் பெட்டியை உங்களிடம் அவர் கொண்டு வருவார் என்று நபி ஷம்வேல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களிடம் கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே அப்பெட்டியை வானவர்கள் சுமந்து வந்து தாலூத்திடம் ஒப்படைத்து அவர் அதனை மக்களிடம் சமர்ப்பித்தார். அம்மக்களால் மலக்குகளை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த பெட்டி வானில் மிதந்து வந்து தாலூத்தின் முன்பு இறங்குவதை பார்த்தார்கள். இதன் பிறகு அவர்கள் அவரை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள். وقال لهم نبيهم إن آية ملكه أن يأتيكم الطاغوت فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசர் அதிகாரத்திற்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு தாபூத் பேழை வரும். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஆற்றல் கொடுக்கக்கூடியவை இருக்கும். இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீதம் உள்ளவையும் இருக்கும். அதை மலக்குகள் வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் முன்னிகளாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். இந்நிகழ்வுக்கு பிறகு தாலூத் அவர்களின் மன்னரானார். அவர் தலைமையில் எதிரிகளை அழித்தொழிக்க படை கிளம்பியது. அப்போது அவர் படையினரை நோக்கி, என்னுடன் யுத்தத்திற்கு வருபவர்களுக்கு ஒரு நிபந்தனை. செல்லும் வழியில் உங்களுக்கு தாகம் ஏற்படும், இடையில் ஒரு ஆறு குறுக்கிடும். அந்த ஆற்றிலிருந்து ஒரு கையளவு மட்டுமே நீங்கள் நீர் அருந்த வேண்டும். இதுவே உங்களது ஈமானுக்கான சோதனை என்றார்கள். فَلَمَّا فَصَلَ طَالُوتُ بِالْجُنُودِ قَالَ إِنَّ اللَّهَ مُبْتَلِيكُم بِنَهَرٍ فَمَن شَرِبَ مِنْهُ فَلَيْسَ مِنِّي وَمَن لَّمْ يَطْعَمْهُ فَإِنَّهُ مِنِّي إِلَّا مَنِ اغْتَرَفَ غُرْفَةً بِيَدِهِ فَشَرِبُوا مِنْهُ إِلَّا قَلِيلًا مِّنْهُمْ فَلَمَّا جَاوَزَهُ هُوَ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ قَالُوا لَا طَاقَةَ لَنَا الْيَوْمَ بِجَالُوتَ وَجُنُودِهِ قَالَ الَّذِينَ يَظُنُّونَ أَنَّهُم مُّلَاقُو اللَّهِ كَم مِّن فِئَةٍ قَلِيلَةٍ غَلَبَتْ فِئَةً كَثِيرَةً بِإِذْنِ اللَّهِ وَاللَّهُ مَعَ الصَّابِرِينَ. பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பார். யார் அதிலிருந்து நீர் அருந்துகின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. என் தவிர ஒரு சிறங்கை தண்ணீர் தவிர யார் அதில் நின்றும் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். மன்னரின் சொல் கேளாது தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்தவர்கள் பலமிழந்து போனார்கள். ஈமானும் குறைந்து போய் படையினிலிருந்து பின்வாங்கினார்கள். மன்னருக்கு கட்டுப்பட்டவர்கள் 313 பேர்கள் ஒரு கையளவு நீரை மட்டுமே அருந்தி தாகம் தேர்ந்தார்கள். அதன் மூலம் பலம் பெற்றுக் கொண்டார்கள். ஈமானிய உறுதி நிறைந்தவர்களாகவும் ஆனார்கள்.
தாலூத் மன்னரின் தலைமையில் அந்த 313 நபர்களும் சென்று பலங்கொண்ட எதிரிகளோடு போரிடச் சென்றார்கள். பலஸ்தீனை இஸ்ரவேலர்களிடமிருந்து அபகரித்து வைத்திருந்த எதிரி ஜாலூத்துக்கும் அவனது படைகளும் மிகுந்த பலம் கொண்டவர்கள், சாதாரண மக்களை விட உயரமாக ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்டவர்கள். யுத்த மரபின்படி போரின் துவக்கத்தில் வலிமையானவர்கள் ஒற்றைக்கு ஒற்றையாக மோதிக்கொள்வார், பிறகுதான் மொத்தமாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதன்படி எதிரிகள் படையிலிருந்து முதல் ஆளாக ஜாலூத்தை நேரடியாக களமிறங்கினார். அவனை எதிர்க்க படையினருக்கு துணிவு பிறக்கவில்லை. அப்போது தாலூத் மன்னர், இந்த ஜாலூத்துடன் மோதி இவனை வெல்பவருக்கு எனது மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று சூளுரைத்தார். அப்படையில் இருந்த வாலிபர் தாவூத் ஜாலூத்தை எதிர்க்க முன் வந்தார். இவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தார். இவனை எதிர்க்க போர்க்கருவிகள் எதுவும் எனக்கு தேவையில்லை என்று கர்ஜித்தவாறு தம் கையில் இருந்த கவனில் கல்லை பூட்டி இறைவனின் பெயர் கூறி அவனது நெற்றி புட்டில் அடித்தார். அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். இவர்கள் பாய்ந்து சென்று அவனை கொன்றார்கள். தொடர்ந்து போர் நடைபெற்றது. இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். பின்னர் வாலிபர் தாவூத் மன்னர் தாலூத்தின் மகளை மணந்தார். அவருக்கு பின் இஸ்ரவேலர்களின் அரசராகவும் நபியாகவும் ஆனார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற அரசராக இன்றளவும் யூதர்களால் நன்றி பாராட்டப்பட்டு வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார். وَلَمَّا بَرَزُوا لِجَالُوتَ وَجُنُودِهِ قَالُوا رَبَّنَا أَفْرِغْ عَلَيْنَا صَبْرًا وَثَبِّتْ أَقْدَامَنَا وَانصُرْنَا عَلَى الْقَوْمِ الْكَافِرِينَ فَهَزَمُوهُم بِإِذْنِ اللَّهِ وَقَتَلَ دَاوُودُ جَالُوتَ وَآتَاهُ اللَّهُ الْمُلْكَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَهُ مِمَّا يَشَاءُ وَلَوْلَا دَفْعُ اللَّهِ النَّاسَ بَعْضَهُم بِبَعْضٍ لَفَسَدَتِ الْأَرْضُ وَلَكِنَّ اللَّهَ ذُو فَضْلٍ عَلَى الْعَالَمِينَ. மேலும் ஜாலூத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்றபோது, எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, காஃபிரான மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என கூறி பிரார்த்தனை செய்தனர். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடித்தார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் தாவூதுக்கு அரசுரிமையையும் ஞானத்தையும் கொடுத்தான். தான் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பித்தான். இவ்விதமாக அல்லாஹ் மக்களில் நன்மை செய்யும் ஒரு கூட்டத்தினரை கொண்டு தீமை செய்யும் மற்றொரு கூட்டத்தினரை தடுக்காவிட்டால் உலகம் சீர்கெட்டிருக்கும். ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் மீது பெரும் கருணையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் கட்டளைகளை மதித்து நின்று அவனால் பொறுப்பாக்கப்பட்ட தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு காரணங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்ற செய்தியும் இந்த வரலாற்றின் வாயிலாக நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரு